ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமா கொய்யா பழத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. வெறும் கொய்யா பழத்துல மட்டும் கிடையாது, கொய்யா இலைகள்லையும் நமக்கு தெரியாத எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா பழத்துல விட கொய்யா இலைகள்ல தான் சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சயின்டிபிக்கா நிரூபிச்சிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நியூட்ரியன்ஸ், வலி, வீக்கத்தை குறைக்கிற சக்தி இந்த கொய்யா இலையில இருக்குது. குறிப்பா சளி, இருமல், காய்ச்சல், பல்வலி, ஈறுகள்ல ரத்தம் கசிகிறது, வாய் துர்வாசனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி பண்ணுது இந்த கொய்யா இலை. எதுக்குன்னா கொய்யா இலை நம்ம உடல்ல இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது. எதுக்குன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சியோட எத்தனையோ பிளேவனாய்ட்ஸும் இருக்குது. நம்ம உடல்ல இருக்கிற எத்தனையோ நோய்களை இந்த இலை குணப்படுத்துது. இதுக்கு நீங்க கொய்யா இலைய நல்லா மென்னோ இல்லாட்டி கஷாயம் பண்ணியோ நீங்க குடிக்கலாம். கஷாயம் தயார் பண்றதுக்கு இந்த இலைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுல உள்ள இருக்கிற நாரை மட்டும் பாருங்க, இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ள இருக்கிற நாரை மட்டும் எடுத்துட்டு இலைகளை சின்ன சின்னதா பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டீல் பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு, அதாவது 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல நம்ம இப்ப பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இலைகளை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். இதை இப்போ ஸ்டவ்ல வச்சு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இதோட நம்ம 2 ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அதோட 3 மிளகையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சளி அதிகமா இருந்துச்சுன்னா 5 மிளகையும் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சேர்க்க போற பொருள் லவங்கம். 2 லவங்கத்தை எடுத்துக்கோங்க. லவங்கம் இன்ஃபெக்ஷன் வராம காப்பாத்துது. அடுத்ததான் நம்ம சேர்க்க போற பொருள் இஞ்சி. 1/2 இன்ச் அளவுக்கு தோலை எடுத்துக்கோங்க. இஞ்சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அதிகமா இருக்குது. இப்போ இந்த எல்லா மசாலா பொருட்களையும் ஒரு உரல்ல போட்டு நைஸா இடிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு பேஸ்டா பண்ணிட்டு இதை நம்ம கொய்யா இலை பாயில் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில சேர்த்துடலாம். இந்த ட்ரிங்க் நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த மாதிரி 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே ஹீட் பண்ண விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, இந்த கஷாயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதுல நம்ம கலந்திருக்கிற பொருட்களோட சத்துக்கள் எல்லாமே தண்ணியில கலந்து தண்ணியோட கலரே நல்லா மாறிடுச்சு. இதோட டேஸ்டுக்காக கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா வெல்லத்தை சேர்க்க வேண்டாம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க. எப்படிப்பட்ட சளி, இருமல், கபத்தையும் குறைக்கிற சக்தி இந்த கஷாயத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம ட்ரிங்க் தயாராயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெதுவெதுப்பா வர்ற வரைய அப்படியே விட்டுருங்க. இந்த ட்ரிங்க ஒரே மடக்குன்னு டபக்குன்னு குடிக்காம ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி ரசிச்சு குடிக்கணும். இந்த ட்ரிங்க நீங்க எப்ப குடிக்கணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கபம், நெஞ்சு சளி, வறட்டு இருமல் அதிகமா இருக்கோ அவங்க இந்த ட்ரிங்க ஒரு வாரத்துக்கு நாள் தவறாம எடுத்துக்கோங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதோட சளி, இருமல் பிரச்சனையே இருக்காது. 100% நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோம் ரெமெடி. சோ எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it bye.